Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா chicken வச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது chicken pockets எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வீட்லயே ரொம்ப டேஸ்டியா chicken pockets எப்படி செய்யலாம்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஈஸி தான், ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First வந்து ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க, போன்லெஸ் சிக்கன். அது கூட கொஞ்சமாக ஜிஞ்சர் garlic பேஸ்ட், டர்மரிக் பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ண சிக்கனை இப்படி நல்லா கை வச்சு பிச்சுக்கோங்க. சப்போஸ் மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி சிக்கன் எல்லாத்தையும் பிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 10 கிராம் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதில் நான் இப்போது 50 கிராம் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம சிக்கன் ஸ்டாக் சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி, தேவையான அளவு உப்பு. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கூட மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சாப் பண்ண மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ மிக்சியில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1 முட்டை, 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போது அந்த மாவு வந்து மிடில் இருந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. தின்னாக நல்லா சுற்றுங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல மிடில் வந்துட்டு சிக்கன் வச்சுக்கோங்க. அடுத்த சைடை இப்போது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மைதாவை ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம ஒட்டுறதுக்காக வேண்டி தான் இதை யூஸ் பண்ணுறோம். அகைன் இந்த சைடை அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ அது நல்லா ஒட்டிக்கும். அகைன் கொஞ்சமாக மைதா பேஸ்ட் வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த சைடே அதில் ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த சைடையும் அப்படியே அது மேலே ஒட்டிட்டு நல்லா கை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட பேக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அகெயின் ஒரு நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லிட் போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு குக் ஆனதும் அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கோங்க. நம்மளோட சிக்கன் பாக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ அதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்படி தான் அதோட ஃபில்லிங்ஸ் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.